இந்த குலதெய்வத்தை பற்றி எவ்வளோ கேட்டாலுமே நண்பர்களுக்கு அது மீண்டும் மீண்டும் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நிறைய பேருக்கு குலதெய்வங்கிறது தெரியும், நிறைய பேருக்கு குலதெய்வங்கிறது தெரியாது. அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி தான் குலதெய்வம் அவங்க ஜாதகத்தில் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமாவெங்கட். நிறைய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே சொல்லிடுவோம், குலதெய்வமே தெரியாத குடும்பம் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அது எப்படி சொல்கிறீங்கன்னு, ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி குலதெய்வமே உங்களுக்கு தெரியாது, பொருளாதார நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இடம் விட்டு இடம்னு வந்திருப்பீங்க. உங்கள் தாத்தாவுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ உங்களுக்கோ குலதெய்வ அமைப்புங்கிறது சரியாக இல்லை. உதாரணமாக 100னா 300 தலைமுறை 300 வருஷமாக குலதெய்வம் தெரியாத குடும்பம் நீங்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கேள்வியே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பற்றி தான் முதன்மையான கேள்வியாக இருக்கும். இப்போ இந்த குலதெய்வம் எனக்கு தெரியாது, இப்போ தெரிய வருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. உங்கள் பிறந்த ஜாதகத்துக்கு தான் குலதெய்வம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்க்கணும். பிறந்த ஜாதகத்துலேருந்து இன்னைக்கு உங்களுடைய வளர்ந்த ஜாதகம், உங்களுடைய வயசுக்கேற்ற ஒரு லக்னம், இன்னைக்கு குலதெய்வம் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு. உதாரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்ட தெய்வம் குலதெய்வ ஸ்தானத்தில் உட்காந்துருக்கோம். அப்போ ஏதோ ஒரு சுவாமி இஷ்ட தெய்வமாக இருக்கிறத நீங்கள் குலதெய்வமாக கும்பிடுறீங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அந்த மாதிரி தான். அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, உள்ளூரா வெளியூரா, அதே மாதிரி அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையுமே அவங்க ஜாதக அமைப்பின்படி சொல்லலாமான்னா கண்டிப்பாக சொல்லலாம். சில நண்பர்களுக்கு அது தெரியாது. இப்போ குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வச்சு கும்பிடுற சாமின்னு சொல்லுவோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோர்கள் இறந்துருப்பாங்க, அவங்களையே குலதெய்வமாக கும்பிடக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அது இருக்குமானா இருக்கும். அதே மாதிரி சில குடும்பங்களுக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க, அவங்களுக்கு ஒரு நிகழ்வுங்கிறது நடந்திருக்கும், அதையே அவங்க குலதெய்வமாக அதை ஏற்றிருப்பாங்க. அது குலதெய்வ அமைப்பாக இருக்கும். சிலர் குலதெய்வமே தெரியாது, வீட்டுக்குள்ளே வச்சு சுவாமி கும்பிடுவாங்க. கும்பம் வச்சு ஆவாகனம் பண்ணி வீட்டில் சுவாமிக்கு எல்லாமே அந்த அங்கவஸ்திரம் இது எல்லாமே போட்டு அந்த அங்கின்னு சொல்லுவாங்க, அங்கி சிலம்பு காப்பு சுவாமிக்கு மார்பு எல்லாமே வச்சு அந்த கும்பத்தில் ஜெபிச்சு பூஜை அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அது இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு பெரியவங்களை கும்பிடுற வழக்கம் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வத்தோட தன்மைன்னு சொல்லலாம். ரெண்டுமே நல்லா இருக்குமானா அவங்களுக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கும். அவங்க நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவே மாட்டாங்க. குலதெய்வ கோவிலுக்கு போனாலே பிரச்சனை, எனக்கு குலதெய்வம் தெரியும் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு குலதெய்வத்தோட அமைப்பு தற்காலிகமாக சரியில்லை. இது எப்போ சரியாகுங்கிற முதன்மையான கேள்வியாகத்தான் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சில இடங்களில் குலதெய்வ கோவில் போனாலே பிரச்சனை, வெட்டு குத்து நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். இது அன்னைக்கு வெட்டு குத்துன்னு சொல்லலாம், இன்னைக்கு முகமுஷிவு, பார்த்தாலே சண்டை போடுறோம், பார்த்துட்டு மனசுக்கு கஷ்டப்பட்டு அப்படியே திரும்பி வரக்கூடியது. இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடும். சிலருக்கு நம்ம பார்த்தோன்னா தெரியும், சிலருக்கு வண்டி பிரச்சனையாகி நடு ரோட்டில் நின்று ஒரு நாள் கழிந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சிலருக்கு ஆக்சிடெண்ட்டாக அவங்களே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த கிரகமும் அந்த கிரகமும் வேறு வேறு அமைப்புன்னு சொல்லலாம். அப்போ குலதெய்வம் இருக்கக்கூடிய பாவகங்கள் அப்படிங்கிறது எந்த பாவகத்தில் உட்காந்துருக்கோ அது சார்ந்த வேலைகள் நமக்கு செய்யும். இதெல்லாம் விடுங்க, எனக்கு குலதெய்வமே தெரியாது, நான் எப்படி குலதெய்வத்தை கும்பிடலாம், எனக்கு எப்படி என் குலதெய்வங்கிறது எனக்கு தெரியும், இல்லைனா நான் எந்த சுவாமியை கும்பிட்டா எனக்கு அனுகூலமாக இருக்கும். எப்போதுமே உங்களுடைய ஜாதகத்திற்கு 5ஆம் பாவகம் தான் குலதெய்வம். 5ஆம் பாவக கிரகம் சரியாக இல்லையா கண்டிப்பாக குலதெய்வ அமைப்புங்கிறது உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எங்கே போய் கும்பிட்டாலுமே சரி அது உங்களுக்கு துணை புரியுமானா கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு வெளியில் போகும்போது நம்ம எல்லை சுவாமின்னு சொல்லுவாங்க, எல்லை காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, பேச்சியம்மன் மாரியம்மன். அந்த சுவாமி வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்குமானா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காவல் ஏந்திய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த முனீஸ்வரர், பாண்டிமுனி, 18ஆம் படி கருப்பன், எனக்கு குலதெய்வமே தெரியாது, நான் இவங்கள குலதெய்வமாக ஏற்றுக்கலாமா? கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். அவங்கள போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தை
அதாவது உங்கள் ஜென்ரேஷன் கழிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது குலதெய்வம் தெரியக்கூடிய ஒரு காலம். இல்லைன்னா குலதெய்வத்தை வந்து நீங்கள் இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாது, ஆனால் நான் ஒரு சுவாமி கும்பிட்றேன், அந்த சுவாமி தான் என்னுடைய குலதெய்வம். அவங்களுக்கு நான் வந்து கோவில் கட்டுறேன், அன்னதானம் பண்ணுறேன், ஒரு வருஷம் என்னால் முடிஞ்சது அப்படிங்கிறது அந்த சுவாமிக்கு பண்ணிட்டு வரேன். அவங்க உங்களுக்கு சிறப்பாக வழிகாட்டுவாங்களான்னா கண்டிப்பாக வழிகாட்டாங்க. சரி, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ணால் எனக்கு குலதெய்வத்தோட அமைப்புங்கிறது கரெக்டாக இருக்கும். பௌர்ணமி நாளில் வீட்டில் ஒரு விளக்கேற்றி ஒரு படி நெல், ஒரு நாழியில் நெல்லை போட்டு வெத்தலை பாக்கு பழம் 1 ரூபா தட்சணை வச்சுட்டு அதற்குன்னு தனியாக ஒரு விளக்கேற்றி 3 நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. குலதெய்வம் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த சுவாமி கும்பிட்றீங்களோ அந்த சுவாமியோட அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லைங்க நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இல்லைன்னா எனக்கு அதை தவிர வேற அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு வந்து மணி வாங்கி கொடுங்க. அதே மாதிரி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அப்படிங்கிறது வாங்கி கொடுங்க. குலதெய்வத்தோட தன்மையும் உங்கள் வீட்டில் அந்த குருவுடைய அனுகிரகமும் அப்படிங்கிறது, அதேமாதிரி நமக்கு காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள்னு சொல்லலாம், அவங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஜாதகம் தெரியாத நண்பர்கள் அப்படிங்கிறது யாருமே இல்லை. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், செவ்வாயும் சனியும் சேர்க்கை இருந்தது அப்படின்னா சுடலை மாட சுவாமி உங்களுடைய குலதெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ ஏற்றுக்கோங்க. உங்கள் வீட்டு வாசலில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து கண்டிப்பாக நிற்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எங்களுக்கு அப்படியெல்லாம் தெரியாதுங்களே அப்படின்னா எந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குதோ அங்கே சொல்லமாட சுவாமி தான் உங்களுக்கு குலதெய்வம், காவல் தெய்வம்னு கூட சொல்லலாம். நீங்கள் அவங்கள கும்பிடுங்க, அவங்களுடைய வழிகாட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அருமையாக தெரிய வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். சிலருக்கு வந்து நமக்கு அந்த மரண பயம் ஏற்பட்டால் கூட யமன் வந்து குலதெய்வத்திட்ட போய் அனுமதி கேட்டுட்டு தான் நம்மள்கிட்ட வருவாராம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு குலதெய்வத்துக்கு. அப்போ குலதெய்வம் தெரியாதவர்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரவும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எனக்கு குலதெய்வம் தெரியாதா, எல்லை காவல் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டி தாத்தாட்ட கேட்டால் தெரியும் அவங்களுக்கு யார் அது சிறு தெய்வங்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி காவல் தெய்வங்கள், வாளேந்திய காவல் தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு குலதெய்வமாக ஏற்றுக்கோங்க. அவங்க உங்களுக்கு வந்து முதல் வழிகாட்டியாக வந்து நிற்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு நிறைய மாற்றம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் உணர்றாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி.